ரைட்டு. இது நான் வந்து ஓகே 4 பேர் பார்த்துருக்கீங்க, வெரி குட். இப்போ நான் ஏற்கனவே நான் கடகம் சனி பேச்சு அப்பயே நான் சொன்னேன். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே கடகத்துக்கு நீங்கள் அஷ்டம சனியை தாண்டிட்டீங்க, உங்களுக்கு அடுத்து இருக்கிறது அந்த பாக்கிய சனி. ஓகேவா? கண்டக சனி அஷ்டம சனி தாண்டிட்டீங்க, பாக்கிய சனி உங்களை பெருசாக பண்ணாது, அடுத்த முயற்சி கொண்டு போவோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லப்பா ஜாக்கிரதையா இருங்க, 6ஆம் மாசத்துக்கு மேல போட்டு பொலன்னு பொழுத்தோம், நிறைய பேர் நடுரோட்ல வரைக்கும் நிறுத்திடும்னு சொன்னேன். ரைட்டா? அதோட ஒருவேளை உங்களோட தசா புத்தியோ இல்லை உங்க ஜாதகத்துல திக்பலம் ஏதோ பெற்றிருந்துச்சுன்னா அவ்வளவு தூரம் போயிருக்காது. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வைப் அவுட் பண்ணியிருக்கோம். கடகம் இந்த லாஸ்ட் 1 monthல வைப் அவுட் ஆனீங்க எத்தனை பேர்? லைக் லிட்டரலி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற ஆள் இருக்கீங்களா? மேட்ச் இருக்கா? இந்த லாஸ்ட் 1 monthல ரொம்ப சிவியரா போயிருக்கும் கடகம். மேட்ச் இருக்கா? இருக்காப்பா? மேட்ச் இருக்காப்பா? மேட்ச்னா மேட்ச்னு போடுங்க. ரைட், அடுத்து சிம்மத்துக்கு தான் வரும். ஓகே, ஹாய் ரீதா மர்வின், வெல்கம். ரைட், இட் மேட்சஸ். ரைட், ஸோ இந்த 1 monthல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் திக்பலமோ இல்லை நடக்கிற தசா புத்தி ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் கடகத்துக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் சொன்ன மெஜாரிட்டி அஸ்ட்ராலஜர்ஸ் சொன்ன விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. நல்ல காலம் வந்துருச்சு, பாக்கிய சனி, அது இது எதுவுமே நடந்திருக்காது. இருக்க வைப் அவுட் ஆகிட்டு லைக் கிட்டத்தட்ட ரிஷபம் மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், வெல்கம் செல்வன், வெல்கம். மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆகியிருக்கோம். ரைட், இட் மேட்சஸ். ரைட், ஓகே, ரைட். ஸோ பிஃபோர் இப்போ நம்ம சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம், ஓவர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம். ரைட், பிஃபோர் ப்ரொசீடிங் டு 2026 பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வி டேக்கிங் ஓவர்வியூ. ரைட், அடுத்து இதை நான் கடகத்துக்கு நான் சனி பயிற்சி இல்லை, இந்த முடிஞ்ச சனி பயிற்சி அப்பயே நான் 5ஆம் மாசமே சொல்லிட்டேன், 3ஆம் மாசமும் 4ஆம் மாசமே சொல்லிட்டேன். கடகம் நம்பாதீங்க, நீங்களாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்தவங்க நம்மளோட பேஜில் போய் பாருங்க, நம்ம இந்த டிக்டாக் பேஜில் போய் பாருங்க, கடகம் சனி பயிற்சி வீடியோ பாருங்க. அதில் இன் டீட்டெயிலாக 45 minutes பேசி இருப்பேன், நீங்கள் போய் அதை கேட்கலாம். ரைட், ஓகே, ரைட்டு. அண்ட் தென் நம்மளோட குரூப்பில், நம்மளோட அஸ்ட்ராலஜி குரூப், நம்மளோட குரூப்பில் இல்லாதவங்க இந்த QR கோட்டை டக்குன்னு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ரைட், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த QR கோட்டை ஸ்க்ரீன்ஷாட் சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் QR கோட்டை எடுத்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்கப்பா. ரைட், அந்த குரூப்பில் வந்து எல்லா அப்டேட்ஸும் இருக்கும். QR கோட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஓகேன்னு போடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேன்னு போடுங்க. ஓகேன்னு டைப் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் புதுசாக வந்தவங்க மட்டும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க குரூப்பில். ரைட், அந்த குரூப்பில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த கிளையன்ட் ஒன்லி குரூப்ஸ் இருக்குது, அது வந்து ஜாதகம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான். ரைட், எக்ஸலன்ட். மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அந்த குரூப்பில் வந்து over 600 people இருக்கும்.